எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி வாங்க பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை செய்கிறதோட இதையும் சேர்த்து செய்யணும். இது வந்து நகைப்பெட்டின்னு சொல்லுவாங்க. நகைப்பெட்டி தேள் இது ரெண்டும் முக்கியமாக செய்யணும். அது வந்து 3 நாள் நம்ம அரிசி பானையில் வச்சுட்டு, அரிசி டப்பா அரிசி பானை அப்போல்லாம் பானையில் இருக்கும், இப்போ வந்து டப்பா தான் நமக்கு. அதனால் அரிசி பானையில் 3 நாள் வச்சுருந்துட்டு 3ஆவது நாள் காக்காவுக்கு எடுத்து வச்சிடணும். இப்போ நமக்கு 3ஆவது நாள் வெள்ளிக்கிழமை வருது, எப்படி எடுக்கிறது அப்படின்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கூட எடுத்து வச்சுக்கலாம், 5 நாளில் கூட எடுத்து வச்சுக்கலாம். அதனால் அது வரைக்குமே அது அரிசி பானையிலேயே இருக்கணும். அது வந்து நகைப்பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, விநாயகரோட நகைப்பெட்டி. விநாயகர் நகைப்பெட்டியில் வந்து நம்ம செய்கிறது வந்து அதில் வெல்லம் தான் வைப்போம். கொழுக்கட்டை மாவு பெட்டி மாதிரி செஞ்சுட்டு அதுக்கு நடுவில் வந்து வெல்லம், இதுக்கு நடுவில் வெல்லத்தை வச்சுட்டு மேலே வந்து ஒரு தட்டு மாதிரி வச்சு நம்ம கொழுக்கட்டை மாதிரியே நம்ம அமுக்கி விட்டுடணும். இது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நாங்கள் செய்வோம். நீங்களும் செய்கிறீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி தீபாவர்த்தனை காட்டுறேன். நான் வந்து வடை பாயசம் வச்சுட்டு சாம்பார் வச்சுருக்கேன். சாதம், சாம்பார், வடை பாயசம், கொழுக்கட்டை. பொரிக்கல்லை மட்டும்தான் நான் வைக்கல. பொரிக்கல்லை எனக்கு ரொம்ப தூரம் போகணும் அப்படின்ட்டு நான் வாங்கலை. அதனால் நான் பொரிக்கல்லை வைக்காமல் இதை மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். நீங்கள் பொரிக்கலெல்லாம் வச்சு கும்பிட்ருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ.